இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ஜித்து ஜோசப்போட இயக்கத்தில் வெளிவந்திருக்க நுணக்குழி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் திர்ஷியம், பாவநாசம், நேரு இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி பார்ப்போம். ஹீரோ வந்து ஒரு ரிச் மேன். அவங்களும் அவங்க ஒய்ஃபும் இருக்க ஒரு பர்சனல் வீடியோவை அவர் லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஐடி ஆஃபீஸர்ஸ் வந்து லேப்டாப்பை சீஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அதனால் அவர் லேப்டாப்பை இல்லீகலாக எடுக்க போகிறாரு. இதுக்கு அடுத்து நடந்த சீரியஸ் ஆஃப் ஃபன் ஈவெண்ட்ஸ், சீரியஸ் ஆஃப் லைஃப்ஸ், அவர் லேப்டாப்பை எடுத்தாரா இல்லையான்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் லீட் ரோலாக பசில் ஜோசப்பும் நிக்கிலா விமலும் நடிச்சிருந்தாங்க. காமெடி படம்னாலே பேர் போனவர் தான் பசில் ஜோசப். எக்ஸாம்பிளுக்கு ஜெய 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 ஹே, ஃபலிமி இந்த மாதிரி படங்கள். நிக்கிலா விமல் தான் இந்த படத்தில் ஹீரோவோட பேராகவும் நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பெருசாக ஸ்க்ரீன் ஸ்பேஸே இல்லை. கிரேஸ் ஆண்டனி அவங்க தான் இந்த படத்தில் ரஷ்மிதாவும் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த படம் ஃபுல்லாக ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இருந்துச்சு. அவங்களும் ஹீரோவும் பண்ண தப்பை மறைக்கிறதுக்காண்டி சொல்கிற பொய்கள் இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி விடுது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது போக இந்த படத்தில் 3 வெவ்வேறு கதைகளை இன்டர்லிங்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது எப்போலாம் இன்டர்லிங்க் ஆகுதோ அந்த காமெடியாக இருக்கட்டும், அந்த ஃபன் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படமே ஒரு நல்ல ஃபன் ஃபீல்டுக்கான பிளாட் தான். ஆனால் 2-3 கேரக்டர்ஸ் தேவையே இல்லாமல் வந்து போகுது. நிறைய லூஸ் எண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. மியூசிக்கும் விஷுவல்ஸும் இந்த படத்தில் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் நடக்குது. அதில் வந்து பெட்டில் ஹீரோவும் இந்த சைடு போலீஸும், அந்த சீன் ரஞ்சிதாவும் உங்கள் ஹஸ்பண்ட்டும் இருக்கிற மாதிரி சீன் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க பேசுகிற பொய்யா இருக்கட்டும், டைலாக்ஸ், காமெடி எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டோடி படத்தை முடிக்கிறாங்க, டு பி கண்டினியூன்னு போட்டு. அதுதான் பார்ட் 2க்கு லீடாகவும் இருக்குது. இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். மலையாளத்தில் மட்டும்தான் ஓடுது. டைம் இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.